சற்று முன்பாக தேவியாடியை குரத்தியாக அனுப்பியது மாயாவி பட்டணம். உண்மைதான். சென்றிருப்பாள். முக்காலங்களை எடுத்து உரைத்திருப்பாள். ஆமா, அவளை சந்தேகப்பட்டு பிடித்து சிறையில் அடைத்திருப்பாரு. ஆமா, அண்ணவளை தேடுவது போல நான் ஜோயராகவும் மாறி வந்துக்கிறீங்க. உருவத்தோடு மாறி வந்திருக்கேன். உண்மைதான். நான் காப்பாற்ற ஜோதி நானே. பாம்பாட்டி ஜீவன மயக்க குடிங்கோ. பாம்பாட்டி ஜீவன மயக்க குடிங்கோ சாமி. என்ன அப்படியே ஒத்து ஊத்து பாக்குது. பாவ பாக்குது. எதுக்கே பாக்குது? உள்ளவை ஆமா. யாரு தெரியுது? யாரு? மேட்டுப்பாளையத்திலே காலாகாலமா வாழ்ந்து வந்தேன். அந்த புறமாக ஒதுக்கு புறமாக தெரியல சாமியா. எல்லாம் உத்தியா பாரு ஒத்தியா பாரு ஒத்தியா பாரு ஒத்த பாக்கணும். உத்தியா பாருன்னு நல்லா உத்தம் பாக்குறேன். இந்த ஊரே நாட்டாவே. ஆமா, அந்த பொட்டிக்கார சொத்தை விட்டு வெளியே கொண்டாங்க. பெரியாண்ட பெரியாண்ட அவர் தான் பெரியாண்ட. என்ன பார்த்தா தெரிஞ்சு ஒரு எப்படி இப்போ ஓகிட்ட சொல்றேன். ஜோயகிட்ட வந்து கவுண்டகிட்ட பேசி இப்ப சொல்றேன் சாமியா. நான் ஊரு கவுண்டா சாமியா. ஊரு கவுண்டு தான். ஆமா. இந்த ஜோய் இப்படி எத்திரி போட்டாச்சு. 2 பொண்டாட்டியா? ஏ சாமியா, இப்படி 2 பொண்டாட்டி தெரியும். அம்மா, 3வது பொண்டாட்டி ராஜமலை கட்ட தெரியுமா உனக்கு? ஏ சாமியா, என்ன சொல்ற பத்தியா? உனக்கு அறிவுக்குதான் இல்லையா? அந்த பாலாமணி ராமணி தேவையா போய்கிறான். வாங்க கொடுத்து 2 பொண்டாட்டி கட்டி வச்சு அப்படி சொல்லுவா. அது ஒத்துக்கிறேன். அது நான் ஒத்துக்கிறேன். பொண்டாட்டி சாமி 2 பொண்டாட்டி கட்டி என்னால சமாளிக்க முடியும். வருவா குறைஞ்சி போச்சு. ஆமா சாமி. ஆட்டாமே நான் பெங்களூர் போறேன். பாம்பாட்டி போய்க்கணும். நான் போய் வரதுன்னு பஸ் ஆட்டி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கேட்டேன். ஆமா. யாரை வச்சு கொடுத்தேன்? பொண்டாட்டி வச்சு தான் கொடுத்தேன். நானே காட்டேன். சாரியா, ஒரு ஆபடம் மேல நம்பவே இல்லை. என் பொண்டாட்டி வச்சு கொடுத்தேன். ஏய், உனக்கு அறிவுக்குதான் இல்லையா? எப்பயுமே பொண்டாட்டிங்க வந்து கரெக்டா இருக்கும் சமாசாரம். உன்ன மாதிரி தேவடியா பசங்க எல்லாம் வாங்கி துணுட்டு ஏமாத்திட்டு வேற ஊருக்கு ஏமாத்தி உன்னை துட்டு கேட்டனா? நான் உன்னை துட்டு கேட்டனா? உன்னை துட்டு கேட்டனா? 1000 ரூபாய் கொடுத்தா பொண்டாட்டி நம்பி தான் கொடுத்தா. சரி, உன் பொண்டாட்டி அனுப்பு. என்னத்துக்கு சாமி? கைசிடுறா. ஓ, சாமி சக்க வாங்கி போட்டு அது கூலி கைசிடலாம். ஏதோ ஒண்ணு இறந்து வரத்துல வேலைக்குது. சரி, அது இருக்கா?
லட்சம் 4 பேர் இன்னொரு பொண்டாட்டிக்கிறா பாரு உண்டியா அவளான்னு ஒரு லோடு ஏற்றிக்கலாம் விட்டுறான் ஆபரேஷன் பண்ணி தொலை இல்லாத கிடையாது லோடு ஏற்றிட்டு விட்டுறேன்னு சொன்னான் என்ன சாமி அவ கரும்பு கட்டெல்லாம் தூக்க மாட்டா சாமி லூசா என்ன லோடு கரும்பு லோடு ஏத்தின அப்புறம் அவள் செம தூக்க மாட்டான் ஆனா நீயும் கொடுக்க மாட்டேன் அந்த பன்னிசாமி கொடுக்குறீங்க அதே சாமி இருக்கட்டும் பன்னிசாமி இருக்கட்டும் 3வது தீபாவளிக்கு சுப்பா பண்ணி கொடுறா பன்னிகறி கொடுறா அதெல்லாம் வந்து உன்னை சாமி நான் எப்படியும் 1000 ரூபாய் கொடுத்து முன்னாடி அனுப்பினா கணக்கு பேசுறேன்னு சொல்லிட்டேன் அதான போக வேண்டியதானே பன்னிகறி குத்துனாலும் ஏதோ மயிறு பன்னிகறி அப்ப கோழி கட்டுறாங்க சரி சாமி சாமி போகும்போது 3வது தீபாவளி 3 கிலோ பன்னிகறி எடுத்திய ஆமா சாமி நான் பெங்களூர் போறேன் என் சின்ன பொண்ணு ராஜாம்மா கிட்ட கொடுன்னு காசு கொடுத்துன்னு ஆமா சொன்னேன் குடிச்சியா அந்த செவடியா வந்து கேட்டுருந்தாங்க சாமி ஆமா குடிச்சியே ஆமா கை துணி என் பொண்டாட்டி பியா துணியா சாமி புத்தி காட்டிங்க பத்தியா உங்க சின்ன புத்தி காட்டிங்க பத்தியா ஏன் சாமி குடுக்க வக்கீல் உனக்கு வீராப்பின்னு உனக்கு சோவை இல்லை சரியா ஏண்டா சும்மா என்னமோ சொல்லிட்டியா 3 பன்னிக்குட்டி வித்து நீ சாரா அப்ப முன்னாடி சொல்லிட்டு ஒட்டப்ப கட்டிட்டு அடிப்பாரு 3 பன்னிக்குட்டி நீ 4 போட்டு நான் 4 போட்டு